பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல, நம்முடைய வாழ்க்கையில தேவன் வாக்கு தத்தத்தோடு கொடுத்துள்ள கற்பனையில, இந்த 10 கட்டளையில இந்த வசனம் நமக்கு வெளிப்படுகிறது. வாக்கு தத்தம் உள்ள கட்டளை இது. உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கென்று. மனுஷனுக்கு ஜீவனும் வாழ்வும் எங்க இருக்கு தெரியுங்களா? பெற்றெடுத்த தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணுமா. நம்ம எவ்வளவு வேணா ஜெபம் பண்ணலாங்க, எவ்வளவு வேணா ஊழியம் செய்யலாங்க, எவ்வளவு வேணா கர்த்தருக்கு கொடுக்கலான்னு சொல்லி முற்படலாங்க. ஆனா வாழ்வும் ஜீவனும் எங்க இருக்குன்னா, நம்ம பெற்றெடுத்த தாயும் தகப்பனையும் வாழ்நாளெல்லாம் அவள் மனமுடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனம், அவர்களுக்கு செலுத்த வேண்டிய பராமரிப்பு, அவர்களை நாம் வாழ்நாளெல்லாம் அவர்களை கண் கலங்காமல் பார்த்து கொள்வது. வேதம் சொல்லி இருக்கிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. It should be put it to life practice. நம்ம சொல்லலாங்க. ஆனா இன்னைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி, நம்ம பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்கிறோம், எவ்வளவு தூரம் அவங்க வார்த்தையை செவி கொடுக்கிறோம். பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களா இருக்கும்போது அவங்க வார்த்தையை நம்ம கனம் பண்றோமா? அவங்க கொடுக்குற ஆலோசனையை நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? நிறைய படிச்சாச்சு, எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், என் அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பு வாலிப பிள்ளைகளே, ஹானர் யுவர் பேரண்ட்ஸ், தட் இஸ் யுவர் லைஃப். கர்த்தர் வாக்கு தத்துவத்தோடு சொல்றார். இன்றைக்கு ஏன் அநேகர் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மேல போக முடியாத ஒரு நிலைமை என்னன்னா, வாழ்க்கையில எல்லாமே எது எடுத்தாலும் அது சரியா உங்க வாழ்க்கையில் நிலைப்படலைன்னா பெத்த தாயும் தகப்பனையும் கண் கலங்க வைக்கிற சூழ்நிலைகள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையினுடைய மதிப்பீடை சொல்லி கொடுக்கணும். பெத்தவங்களை கவனிக்கணும். உங்க பேரண்ட்ஸ் தூங்கி எழுந்த போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு வார்த்தையால, அவங்களுக்கு செலுத்துகின்ற அன்பால, உபசரிப்பால அதை நாம் செலுத்தும் போது வேதம் சொல்லி இருக்கிறது, உன் நாட்கள் தேவனை நீடிக்க செய்வாராம். இன்றைக்கு இந்த நேரத்துல கர்த்தர் உங்களுக்கும் இந்த வார்த்தையின்படியே நீங்கள் உங்கள் பெற்றோரை, நாம் நமது பெற்றோரை நாம் கனம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையை நீடித்திருக்க பண்ண கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் உணர்ந்து நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற யாவருக்காக ஜெபம் பண்றேன். இந்த நாட்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய பெற்றோரை கனம் பண்ண உதவி செய்யும்பா. எங்களுக்கான ஆண்டவர் நீர் கொடுத்த பெற்றோரை ஒரு நாளும் மனமுடைந்து நாங்கள் வாழாதபடி, ஆண்டவரே அவர்கள் மனம் கசந்து போகாதபடி எங்கள் பெற்றோருக்கு தெய்வ பயத்தோடு நாங்கள் அவர்களுக்கு உரிய கனத்தை செலுத்த கிருபை தாரும். இதன் மூலம் எங்கள் வாழ்க்கை நாட்களை நீடித்திருக்க நீர் பண்ண செய்துவேன் என்று சொன்னீரே. இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டு ஆமாப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்க செய்யும்படி ஜெபிக்கிறேன். நீரே ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.